இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் திருவசனம். புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களையும் உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித புரூனோ மறைப்பணியாளரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம். இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்கள் பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் ஒரு நொடி எண்ணி பார்ப்போம். அவர்களை இறை இயேசுவின் ஆறுதல், வியாகுல தாய் மரியின் ஆறுதலும் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இந்த லைஃப் ஒரு சாதாரண விஷயம். நாம் தான் அதை நிறைய காம்ப்ளிகேட் பண்ணி கொள்கிறோம். எல்லாரும் நினைப்பது என்ன தெரியுமா? என் வாழ்க்கை மற்றவர் கண் முன்னால் அவர்கள் மதிக்கும்படி இருக்க வேண்டும், நான் அவ்வாறு வாழ வேண்டும். அது இல்லை இயல்பான வாழ்க்கை. இயல்பான வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண விஷயம், எளிமையான ஒன்று. அப்படி ஒன்று உண்டு. மற்றவர்கள் நம்மை மதித்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? என் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் சரியானதைத்தான் செய்கிறேன். உங்கள் உள்ளத்தில் இருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது எழும் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். பிறருக்கு உங்களால் எந்த கெட்டதும் நடந்து விடாதபடி உங்கள் சொல்லிலும் செயலிலும் ஜாக்கிரதையாயிருங்கள். அதற்காக ஏமாளியாக இருக்காதீர்கள், எதையும் தேவையில்லாமல் இழக்காதீர்கள். விவேகத்துடன் வாழுங்கள். அந்த விவேகத்தையும் கேட்டு பரிசுத்த ஆவியானவரிடம் தினமும் ஜெபியுங்கள். சரி, இன்றைய நற்செய்தி வாழ்த்துளி கூறுகிறது, புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்பதாய். ஏற்கனவே இயேசு வாழ்ந்து காட்டிவிட்டார். அவர் செய்யாத ஒன்றை செய்ய சொல்லி நம்மை சொல்லவில்லை இயேசு. இன்றைய நற்செய்தியில் நாம் தியானிக்க இருப்பது நல்ல சமாரியன் ஓமை. இது நாம் அனைவரும் அறிந்ததே. இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், கள்வர் கையில் அகப்பட்ட மனிதன் குற்றுயிரும் கொலையுயிருமாய் கிடக்கின்றான். முதலில் குரு, அடுத்தபடியாக லேவியர் பார்க்கின்றனர். ஒன்றுமே உதவவில்லை, சென்று விடுகின்றனர். ஆனால் அவ்வழியே வந்த சமாரியன் பரிவு காட்டுகின்றான். காயத்தை கட்டி தன் விலங்கின் மீது ஏற்றி சாவடிக்கு கொண்டு போய் சேர்த்து, மேலும் காசு தேவைப்பட்டால் நான் வரும்போது தருகின்றேன், இந்த மனிதரை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி விட்டுவிட்டு செல்கின்றான். இப்படி அவன் அன்று செய்ததால் அவனுடைய வேலை தாமதம் ஆகி இருக்கும், ஏன் தடைபட்டு கூட இருக்கும். பணம் செலவு வேறு அவனுக்கு. ஆனாலும் தனக்கு அடுத்திருப்பவர் அடிபட்டு கிடப்பதை பார்த்து அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. இயேசுவை போல அன்பு காட்டினான், உதவினான். இவனுடைய செயலால் அந்த அடிபட்ட மனிதர் பிழைத்தார். அவருடைய குடும்பமும் இந்த நல்ல சமாரியனை அன்று வாழ்த்தி இருக்கும். இன்று வரை நாம் வாழ்த்துகிறோம். மற்றவர்களைப் போல இவனும் சென்றிருக்கலாம். யாரும் அந்த சமாரியனை கேள்வி கேட்க போவதில்லை. ஆனாலும் சமாரியன் இரக்கம் காட்டினான். அதுதான் தெய்வம் வாழும் இதயம் நண்பர்களே. வேறு எங்கும் இயேசுவை தேட வேண்டியது இல்லை. நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்வோம். எதையுமே நாம் கொண்டு வரவில்லை, கொண்டு போவதும் இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் நல்ல மனம் கொண்டவர்களாக வாழலாமே. என்ன கஷ்டம்! இயேசு சீடர்களிடம் இந்த கதையை சொல்லிவிட்டு, நீங்களும் போய் அப்படியே செய்யுங்கள் என்று கூறினாராம். அந்த வார்த்தைகள்
சீடர்களுக்கு மட்டும் அல்ல, நமக்கும் தான் நண்பர்களே. இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா? இயேசுவே, உம்மை நோக்கி என் இக்கட்டு வேளையில் மன்றாடினேன். நீரும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் குரலை கேட்டருளும். என்னால் என்ற வரை மற்றவரை அன்பு செய்து வாழ அருள்தாரும். உமது புதிய கட்டளைப்படி நான் உணர்வுள்ள இதயத்தோடு வாழ எனக்கு அருள்தாரும். புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொன்னீரே. அதே போல என்னுடன் வாழ்வோர், என்னுடன் பணி செய்வோர், அவர்களை நான் பொறுமையோடு இணைந்து வாழ்ந்து அன்பு செய்ய விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை எனக்கு தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.